நோயாளிகளுக்கு துணை உணவாகவும் வயிற்று மந்தத்தை போக்கக்கூடியதும் தீராத மலக்கட்டு குறைபாட்டை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூரணம். இந்த சூரணத்துக்கு பெயர் என்னன்னா கருவேப்பிள்ளை சுக்கு சூரணம் என்று பெயர். இந்த சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நன்கு உலர்ந்த கருவேப்பிள்ளை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிறணும். சுக்கு ஒரு 10 கிராம், மிளகு ஒரு 10 கிராம், சீரகம் ஒரு 10 கிராம், உப்பு ஒரு 10 கிராம். இவைதான் இந்த சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள். சரி, நம்ம செய்முறை பார்க்கலாமா? அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய கருவேப்பிள்ளையை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கிறணும். அந்த கருவேப்பிள்ளை வாங்கி தேவையில்லாத பழுப்பு இலைகளை, ஓட்டையாக இருக்கக்கூடிய இலைகளை, அந்த பழுப்பு இலைகள் எல்லாம் நீக்கி நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து அந்த இலைகளை உலர வைத்தல். அதுக்கடுத்து சுக்கு, மிளகு, சீரகத்தையும் சுத்தப்படுத்தி கொள்ளுதல். சுத்தப்படுத்தி முடிச்சு கருவேப்பிள்ளை நன்கு உலர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காய்ந்த அந்த கருவேப்பிள்ளைகளை எடுத்து அதனோடு சுக்கு, மிளகு, சீரகம், அந்த 10 கிராம் அளவுக்கு உப்பு இருக்கு, அந்த உப்பையும் போட்டு மொத்தமா நல்லா ஒன்றாக கலந்து மிக்சியில போட்டு அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்து பொடியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய அளவுக்கு நீங்க அரைப்பதாக இருந்தால் அருகில் உள்ள அந்த மிஷின்ல கொடுத்து அரைக்கலாம். நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாம் அரைத்துக் கொள்வதற்கு நமது வீட்டில் உள்ள மிக்சியை பயன்படுத்தலாம். அப்ப இந்த பொருட்கள் அனைத்தையுமே மிக்சியில போட்டு நன்றாக அரைத்து பொடியாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த இப்படி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பொடியினுடைய பயன் என்ன என்பது தெரிந்து கொண்டால், அப்ப இது இந்த சூரணம் இப்படி தயார் செய்த சூரணம் பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் வயிற்று மந்தம் உள்ளவர்களுக்கும் தீராத மலக்கட்டு குறைபாடு உள்ளவர்களுக்கும் அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு ஒரு அரு மருந்து என்று சொல்லலாம். அவ்வளவு வேலைகளை செய்யக்கூடியதுதான் இந்த கருவேப்பிள்ளை சூரணம். இதை எப்படி சாப்பிடும் முறை என்று கேட்டால், இந்த பொடிகளை தயார் செய்து வைத்துக் கொண்டு தினந்தோறும் சாப்பாடு, சுடு சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சுடு சாதத்தோடு எப்படி நம்ம பருப்பு ஊத்தி சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த சுடு சாதத்தோடு இந்த பொருட்களை, இந்த பொடியில அந்த இத்தனை பொருட்களை கொண்டு செய்த அந்த பொடியை எடுத்து சுடு சாதத்தோடு நன்கு பிசைந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்க்கரை குறைபாடு உள்ளவர்களுக்கு இது அற்புதமான ஒரு மருந்தாக அமையும். வயிற்றுல அடிக்கடி மந்த பிரச்சனை வருவர்களுக்கு அந்த மந்தத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மருந்து இதுதான். எளிமையான வீட்டு மருந்து. தீராத மலக்கட்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அந்த மலக்கட்டை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து இதுதான். அப்ப சர்க்கரை வியாதிக்கும் மந்தத்துக்கும் மலக்கட்டை நீக்கவும் இந்த 3 குறைபாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூரணம் கருவேப்பிள்ளை சுக்கு சூரணம். இதை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது அந்த குறைபாடு உள்ளவர்கள் தான் சாப்பிட வேண்டும் என்று கிடையாது. ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களுமே ஆரோக்கியமானவர்களும் சாப்பிடலாம், உடலில் குறைபாடு உள்ளவர்களும் எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கும் எந்தவித ஒரு தீங்கும் உண்டாகாது. நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருந்துகளோடு இதை ஒரு துணை உணவாக நீங்க எடுத்துக்கொண்டே வந்தால் நிச்சயமாக உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். அப்ப இந்த கருவேப்பிலை சுக்கு சூரணத்தை செஞ்சு அதனுடைய பலனை நீங்க என்ன செய்யலாம், உணருங்க. நீங்க உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க.